ஆமா என்னைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். முகமாகப்பட்டது சோர்ந்தது என்று திரிக்கின்றாய். நான் என்னவென்று சொல்ல போகின்றேன். ஒண்ணு வேணும், என்னதான் சொல்றதே புரியல. ஆமா, பார்த்த உடனே அதாவது இரண்டு அரக்கர்கள் என்னை நோக்கி தவம் செய்ய அண்ணவர்களுக்கு வரத்தை கொடுத்து விட்டு அண்ணவர்களோ தேவர் மூவர் அத்தனை பேரையும் இம்சை செய்கின்றார்கள். அதற்காக உன்னை அழைத்து வைத்தனா? பத்து பாண்டு வாங்குறாங்க. என்ன செய்வது? என்னை தேடி கைலை தவம் செய்தார்கள், வரம் கேட்டார்கள், கொடுத்துவிட்டு அண்ணர்களோ வரத்தை பெற்றுக் கொண்டு தேவர்களை இம்சை செய்கின்றார்கள். என்ன செய்வது மைத்தனா?
இப்பதான் ஆதியில பத்மாசுரன் என்ன வரம் கேக்குறான்னு தெரியாம வார்த்தை கொடுத்துட்டேன். என்ன வார்த்தை கொடுத்தேன்? அவன் கரத்தை யார் சிரம் மீது வைத்தாலும் அவர்கள் பற்றி அறிய கடவுள் என்று வார்த்தை கேட்டான். முன்ன புண்ண யோசிச்சு குத்தியானி அவர் கேட்டார்கள் கொடுத்துட்டேன். அப்பயும் ஐராவங்க போய் ஒழிச்சுக்கிட்டு வைத்துனா என்னை காப்பாத்துன்னு நானும் வந்து அந்த மோகினியா வந்து அந்த சூரனை அழிச்சேன். முன்னாடி வந்து நின்னா சூரனை எப்படி சாவச்சேன்னு கேட்டேன். நானும் இப்படிதான் அழிச்சேன்ட்டு மோகினாமாங்க. நீ எனக்கு கட்டி பிடிச்சா பத்தாசுரனானவன் என்னை கோரி தவம் செய்தான். அண்ணனுக்கு தெரியாமல் வரத்தை கொடுத்து விட்டு அந்த காத்ததை போல இன்று தேவரை காக்க வேண்டும். அதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லு மைத்துனா. எப்படி? முருகப்பெருமானால் கூட இவர்களை அழிக்க முடியாது. என்ன உடுப்பா நான் போய் பத்தாசுரனை கொன்று என்னை காத்ததை போல் ஏதோ தெரியாம கொடுத்துட்டேன். எப்படியாவது இந்த சூரனை அழிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும். அதாவது இந்த பாதாமி எழுதாமி சூரனை அழித்து தேவர்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்க வேண்டும், தேவரை சிறைமேற்க வேண்டும். அதுக்கு வழி சொல்ல வேண்டும் மைத்துனா. எப்படி? என் குடும்பத்திலே சுத்திக்கிறேன். கொண்டாடி எங்க விட்டு வந்துப்பா. அப்புறம் என்ன மைத்துனா, ஆபத்து வரும்போது
பண்ணிதான் ஆகணும். அதாவது ஏதாவது ஒரு உபாயம் செய்தான் ஆகணும். சூரரை அழிப்பதற்கு வழி, தேவரை மீட்பதற்கு ஒரு உபாயம். எப்படி? அம்புலி கொன்றை தும்பை அணிந்திட்ட பரமனேக்கே இன்பமாய் இமயமலை தென்திசை தங்கில் வாழ முனிவன் யாரும் செய்திட்டால் அதிலே வீர அதியன் தான் உதித்து வாதாபி தன்னை மடித்து. ஆனால் மைத்துனா நான் ஏதோ யோசனை சொல்ல போய் கொண்டாட்டி புள்ளி பிச்சுட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அப்படின்னா எனக்கு ஒரு யோசனை இருக்கு. எப்படி? அப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் என் மருமகனாகிய சரஸ்வதியை அழைத்து அவர்கள் வரம் வாங்கும் பொழுது அவர்கள் நாவினிடமாக அமர செய்து அக்னி ஒன்றை மட்டும் மறந்து வரம் கேட்கும்படி செய்தேன். அப்படியா? ஆமா. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் எப்படி? என் தங்கையாகிய உமா பார்வதியை காமாட்சி அம்மனாக உருவெடுக்க செய்து இமயமலை தென்திசை தண்ணீர் வாழும் ஒரு சகுமா முனிவர் என்று ஒரு பெரிய தவசி அவருக்கு மகளாகிய அசியாந்தியை திருமணம் செய்து வைத்து அவர்கள் இருவரும் சேர்ந்து சோமசேய யாகம் என்று சொல்லக்கூடிய உத்திர காமஸ்ரீ யாகத்தை செய்தால் அதிலே அக்னியின் சொரூபமாகவும் என் அம்சமாகவும் ஒருவர் பிறப்பார். அவனுக்கு தக்க வயதில் திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளின் துணை கொண்டு அந்த வாதாபீனதாபிசூரர்களை அழிக்கலாம் வைத்தனா. இதுதான் எனக்கு தெரிந்த யோசனை. அப்படியா? முதலில் என் தங்கையாக விளங்கக்கூடிய உமா பார்வதி காமாட்சி அம்மனாக உருவெடுக்க வர செய்வார். அப்படியே ஆகட்டும் மைத்தனா. மற்றவற்றை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அப்படியே ஆகட்டும். பார்வதா எப்படி சுவாமி? இது நினைத்தில் நீயோ சென்று அக்னியில் தலைமொழிகி காமாட்சி என்ற அமைதியத்தோடு என்னோடு என் அறியாமை வா, மற்றவை பிறகு தெரிவிக்கின்றேன். நீங்க சொன்னபடியா சென்று வருகிறீங்க. அப்படியே ஆகட்டும். எப்படி? இதெல்லாம் உங்களுக்கு யார் சாமி சொன்னது? என்ன சொன்னாங்க? நான் பார்வதியாக செல்ல வேண்டும் அப்படின்னு. எப்படியும் எங்க அண்ணன் கிட்ட தான் போயிருப்பீங்க. ஒண்ணும் தான் சொன்னாரு. இதே குழப்பம்தானா? வேற என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நீங்க வருத்தம் கொடுத்துறீங்க. அப்ப கேட்டான். ஆனா உன வருத்தம் கொடுத்துறேன். என்ன இப்படி மாறி வா அப்படி மாறி வா எங்க அண்ணன் சொல்லிடுறாரு. பார்வதா இதான் உனக்கு ஜாதி மாதிரி என்ன கேட்கும் போது நான் வரம் கொடுத்துதான் ஆகணும். உன்னை கடனை கொடுக்க மாட்டியா? யோசிக்கிறதுக்கு இடம் இல்ல. அவன் கேக்குறான், கொடுத்துதான் ஆகணும். கொடுத்துட்டான், பம்பு வந்துச்சு வந்துட்டு பாடு. அதை ஒன்னு சொன்னபடி காப்பாத்தான் ஆகணும். அப்படி காப்பாற்ற தேவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ ஏதாவது ஒரு மாறு ஏற்பாடு பண்ணிதான். அதனால அது சீக்கிரமாக சென்று காமாட்சி என்ற நாம தொடுவா, மற்றவை பிறகு தெரிவிக்கின்றேன். அப்படியா இருக்கு சாமி.